அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம தமிழில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம 7th புக்லேயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ தன்னுடைய வீட்டில் வட்டத்தொட்டி அப்படின்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர் டிகேசி. சரிங்களா? டிகே சிதம்பரநாதர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்ட ஒரு நூல்? அப்போ தேம்பாவணி அப்படின்றது 17ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. தேம்பாவணி 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட ஒரு நூல். அடுத்தது, தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த வருடம் எது? சரிங்களா? ஜியு போப்பை பற்றி கண்டிப்பாக வினாக்கள் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 11th புக்கில் உங்களுக்கு பின்னாடி மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இல்லாட்டி முக்கியமான நபரை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ஜியு போப் இருக்கிறாரு, படிச்சுக்கோங்க. ஸோ பெரும்பாலும் அதில் தான் கேள்விகள் போகிறாங்க. ஸோ அப்போ ஜியு போப் பிறந்த ஆண்டு கிபி 1820. சரிங்களா? 1820. அடுத்தது, 3 அப்படின்ற எண்ணு பெயர். சரிங்களா? 3 அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இதை தெலுங்கில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தெலுங்கில் என்ன சொல்லுவாங்க? மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம 9th ஃபஸ்ட்டில் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற யூனிட் இருக்கும். அதில் பாக்ஸ்குள்ளே இருக்கிறத தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மிக முக்கியமான பகுதி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்குறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.